In triangle PQR, right angled at Q. PQ equal to 3 cm and PR equal to 6 cm. Determine angle QPR. அதாவது QPRனா இந்த ஆங்கிள் என்னன்னு பார்க்கணும். ஆங்கிள் PRQ இந்த ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிளும் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நோன் திங் சைடு PQவும் PRம். ஸோ அந்த நோன் திங்கை வச்சு தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போது ரெஸ்பெக்ட் டு ஆருக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஆருக்கு இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபாட்டன்யூஸ். ஸோ சைன் தீட்டா யூஸ் பண்ணோன்னா PQ by PRன்னு வந்துடும். இந்த வேல்யூவை வச்சு இந்த ஆங்கிள் என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் PQR இதில் வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிள் R, sin R equal to PQ by PR. PQ is 3, PR is 6. Simplify பண்ணால் 1/2. சரி, இந்த 1/2 சைனோட எந்த வேல்யூ 1/2? இந்த 30 டிகிரியா, 45 டிகிரியா, 60யா, எந்த வேல்யூ? இப்போ நான் அந்த டேபிளை எழுதுகிறேன். இப்போது 30, 45, 60. ஃபஸ்ட்டு சைனோட வேல்யூ. சைனோட வேல்யூனா 1/2, 1/√2, √3/2 இருக்கும். காசோட வேல்யூனா √3/2, 1/√2, 1/2 இருக்கும் இல்லையா? இப்போ இங்கே 1/2 எந்த வேல்யூ? இது சைனோட வேல்யூ, இது காசோட வேல்யூ. இப்போ சைனோட எந்த வேல்யூக்கு 1/2ன்னு வந்திருக்கு? 30 டிகிரிக்கு. அப்போது சைன் 30 ஈக்குவல் டு 1/2. அப்போ ஆர் என்ன? தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு 30. இந்த ஆங்கிள் 30 டிகிரின்னு வந்துருச்சு. இது ஏற்கனவே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு போட்டனால இது Q இஸ் 90 டிகிரி. இது 90, இது 30னா அப்போ இது எவ்வளவு? 60 டிகிரி. பிகாஸ் சம் ஆஃப் ஆல் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அப்போது இது 90 + 30 அப்படின்னா இது 60யாக இருந்தால் தான் 180 வர முடியும். From these P, angle P equal to 60 degree. Sum of all angle of a triangle is 180 degree.